ஹலோ எவ்ரிவன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, "நான் எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க." அப்படின்னு என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலை. பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு 7 ரூல்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக ஆக்கி விடுறாங்கல்ல, அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக ஒரு 7 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், நம்மளை யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் சரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 4 பேர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேராகவும் இருக்கலாம், தென் நம்மளோட சிப்லிங்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். உன்னால் முடியாது அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். பட் எல்லாருமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தான், பண்ணாமல் இல்லை. நானுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு சேடாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த காலேஜில் சேர போகிறோம், இல்லை நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறேன், நான் இதில் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன், நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த